பிஜிடிஆர்பி மேக்ஸ் கொஸ்டின் பார்க்குறோம். 13 பிஜி 03 சீரீஸு. இப்போ 2013 வருஷம் கேட்ட கொஸ்டின் இது. லெட் எஃப் பி ஏ continuous real valued function on the closed bounded interval a comma b if f dash of x exists for all x in a comma b then there is some point என்னன்னு கேட்குறாங்க. கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோல்ஸ் தியரம் ஃபார்மேட்டில் வருது. சரிங்களா? இதுக்கு டி தான் ஆன்சரு. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி வேர் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிற ஆன்சர். இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். ஏவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஆப்ஷன் என்ன இருக்குது? சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினில் ஏ கமா பி ஓப்பன் இன்டர்வல் இருக்குதுங்களா? அந்த ஏவுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் சி இருக்கணும். சரிங்களா? சி பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு வரணும். இங்கே சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு வருது. அதனால ஏ ஆன்சர் கிடையாது. அடுத்தது பி ஆப்ஷனுக்கு வாங்க. சி பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏ ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. பிக்கு பக்கத்தில் பாருங்கள் க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வந்து ராங்கான ஆன்சர். இப்போ ரோல்ஸ் தியரம்னாவே ஓப்பன் இன்டர்வல் மட்டும்தான் வரணும். ஒரு பக்கம் ஓப்பன் இன்னொரு பக்கம் க்ளோஸ்லாம் வரவே கூடாது ஆன்சரில். சரிங்களா? அப்போ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. சி பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. வேர் எஃப் டேஷ் ஆஃப் சி நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரும் கிடையாது. எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு வரணும். சரிங்களா? அப்போ சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி வரணும். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ரெண்டுமே இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் மட்டும்தான். சரிங்களா? சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி வருது. வேர் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. சரிங்களா? பார்த்துங்க. கொஞ்சம் பொறுமையாக கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் டிஆர்பி கொஸ்டின் வீடியோலாம் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிஜிடிஆர்பியில் கேட்டது ரியல் அனாலிசிஸ் சாப்டர். சரிங்களா? முன்னே பார்த்த கொஸ்டினும் ரியல் அனாலிசிஸ் தான். இஃப் A1 if A1 and A2 are connected subset of metric space M, then A1 union A2 is connected if என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து A1 intersection A2 not equal to pi. ஆன்சர் வந்து என்னது? A1 intersection A2 equal to not equal to pi. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ A1ன்ற செட்டும் A2ன்ற செட்டும் கனெக்டட் சப்செட்டாக இருந்துச்சுன்னா என்ன கேட்குறாங்க? A1 யூனியன் A2 கனெக்டட்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கனெக்டட் தான். சரிங்களா? ஒரு 2 செட்டு கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதனோட யூனியனும் கனெக்டட் செட்டாக தான் இருக்கும். இது நார்மலாக நம்ம சின்ன கிளாஸ்லாம் படிச்சது. சரிங்களா? இது கனெக்டட் சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் எம். நம்ம கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டோம், ரியல் அனாலிசிஸ் படிக்கிறோம். சரிங்களா? இப்போ A1 A2 கனெக்டட் சப்செட்டாக இருந்து A1 யூனியன் A2 கனெக்டட் சப்செட் தான். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. இஃப் என்னன்னு கேட்குறாங்க. அந்த கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஒவ்வொன்றா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து A1 யூனியன் A2 ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருவாங்க. A1 யூனியன் A2 ஈக்குவல் டு பைனா எம்டி செட் மாதிரி A1ம் A2ம் யூனியன் பண்ணால் எம்டி செட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆன்சர் கிடையாது. அது A1 இன்டர்செக்ஷன் A2 A1க்கும் A2க்கும் இன்டர்செக்ட் எடுத்தோம்னா பொதுவாக இருக்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ் எம்ஏ வந்துடும்ன்றாங்க. இதுவும் ராங்கு. சரிங்களா? தேர்ட் பாருங்கள். A1 இன்டர்செக்ஷன் A2 ஈக்குவல் டு பைன் கொடுத்துருவாங்க. இதுவும் ராங்கு. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் எம்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பைன்னு கொடுத்துருவாங்க. அதுவும் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க யூனியன் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருவாங்க. அதுவும் கிடையாது. எதுவுமே ஈக்குவல்ட்டுன்னு வராது. யூனியன் A1 யூனியன் A2 கனெக்டட்னு சொல்றாங்க. அப்போ அந்த A1 யூனியன் A2ன்ற வேர்டே வராதுன்னு வச்சுங்களா? A1 யூனியன் A2 ஈக்குவல் டு பை அது வராது. A1 இன்டர்செக்ஷன் A2 ஈக்குவல் டு எம் அதுவும் வராது. A1 இன்டர்செக்ஷன் A2 ஈக்குவல் டு பை அதுவும் வராது. என்னதான் வரும்? A1 இன்டர்செக்ஷன் A2 ரெண்டுத்துக்கும் பொதுவாக நாட் ஈக்குவல் டு பைன்னு வரணும். ஏதாவது ஒரு நம்பர் வரணும். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும்னா A1 இன்டர்செக்ஷன் A2 நாட் ஈக்குவல் டு பை. அதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க.